ஆப்ரேஷன். ஸோ இந்த கையில் வந்து பிளேட் வச்சுருக்காங்க. இப்போ அதுதான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். சாரி, இந்த வீடியோ வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு. பிஃபோராக வந்து ஏன் போஸ்ட் பண்ணலை அப்படின்னா, கொஞ்சம் ஆப்ரேஷன் அந்த மாதிரி போயிருந்ததுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இப்போ தான் நான் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன். சாரி, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு போனேன். ஒரு 9 மந்த்ஸுக்கு முன்னாடி கை உடஞ்ச பிளேட் வச்சுருந்தாங்க. ஸோ அது கை உடஞ்ச பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமா பிளேட்லாம் வச்சு நான் நார்மல் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து பிளேட் இருக்கிறது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால ரிமூவ் பண்ணுறதான்றதுக்காக பிவேல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் வந்திருந்தேன். போன வாட்டியும் பிவேல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து எனக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டியும் அங்கேயே போய் பிளேட் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு நான் போயிட்டேன். போனதுமே வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அட்மிஷன் போடுறதுக்காக. அட்மிஷன் போட்டதுமே வந்து எனக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்க. ரூமில் டிவி எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லாவும் இருந்தது. அது முடிஞ்சக்கப்புறம் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனு அதெல்லாமே எடுத்துகிட்டு நான் என் ரூம்க்கு வந்துட்டேன். டெஸ்ட் ஊசியும் போட்டாங்க. போட்டதுமே ஒரே ரத்தம் அதுலேருந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து 4 o'clock வந்து ஆப்ரேஷன்றதுனால ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து மாற்றிக்க சொல்லிட்டாங்க. நானும் வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து வெயின் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ வெயின் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ரெட்டை ஜடை போட சொல்லிட்டாங்க ஆப்ரேஷனுக்கு. ஸோ எங்கள் அம்மா வந்து எனக்கு ரெட்டை ஜடை விட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் டைமில் போட்டது இப்போ போடும்போது சிரிப்பாகவும் இருந்தது. ஸோ ரெட்டை ஜடைலாம் போட்டுட்டு நான் ரெடியாகி உட்காந்துருந்தேன். ஸோ இந்த கெட்டப் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நான் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் சிரிச்சுட்டே இருந்தேன். சிரிக்கிறியா அப்படின்ற மாதிரியே சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே என் கையில் வந்து ஊசி குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சுகர் டெஸ்ட்டு, பிபி இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது தான். ஸோ இதெல்லாமே எடுத்து முடிச்சுட்டாங்க. எடுத்து முடிச்சக்கப்புறமே வந்து அந்த வீல் சேர் மாதிரி உட்கார வைக்கிறதுக்கு எடுத்து வந்து நிறுத்திட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எனக்கு ப்ரேயர்லாம் பண்ணி எதுவும் ஆகக்கூடாது அப்படி இப்படின்ட்டு என்னை வந்து சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் அந்த சேரில் உட்காந்துட்டேன். உட்காரும் போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. எங்கள் அக்கா வேறு என் மூஞ்ச அப்பில் எடுத்துகிட்டு இருந்தா வீடியோ வச்சு. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேலே கையெல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு பெட்ஷீட் மாதிரி வந்து போத்திலாம் விட்டுட்டு என்னை கவர் பண்ணி லிஃப்ட்டில் ஏற்றிட்டாங்க. ஸோ கீழே தான் ஆப்ரேஷன் தியேட்டருன்றதுனால நான் வந்து உட்காந்துருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் கிட்ட போக கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போகிறோன்னாலுமே கொஞ்சம் ஒரு பயம் வந்துடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன தான் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளே போகும்போது செம பயமாக இருக்கும். இல்லைன்னா வெளியில் காட்டிக்காமல் நான் வந்து அது சிரிச்சிட்டே தான் உள்ளே போனேன். நான் போனது என்னமோ 4 o'clock. பட் வந்தது வந்து 5:30 or 6 என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அதெல்லாம் முடித்ததும் எனக்கு லிஃப்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தபோது நான் நல்லா சிரிச்சுட்டு எங்கள் பெரியம்மா கிட்டே எல்லாருக்கிட்ட நல்லாவே பேசினேன். அது பார்த்துட்டு எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஓகே, இவன் நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அது முடித்தக்கப்புறம் சரியான குளிர் வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கஷ்டமே இருந்தது. நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி பிளேட் ரிமூவ் பண்ணக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே எடுத்திருந்தாங்க. ஸோ பிளேட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதுலேயே வந்து ஸ்டாப்ல தான் அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. உள்ளே இருக்க பிளேட் வந்து இதுதான் எனக்கு உள்ளே இருந்தது. எவ்வளோ ஸ்க்ரூ இருந்திருக்கு பாருங்கள். ஸோ அதெல்லாம் போட்டு எடுத்து எப்படி தான் இருக்கோ என் கை அப்படின்னு நான் பார்க்கணுன்னு ஈகலாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ட்ரெஸ்ஸிங்க்கு 1 day வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்போ ஓப்பன் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது 17 ஸ்டேப்லர் அடிச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ண போகிறாங்க. பட் ஸ்டேப்லர் தான் எல்லோரும் வலிக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் ஜாலியாக வலிக்காது அப்படின்னு நானும் சொல்லி, என்ன 17 இருந்தானே எத்தனை இருந்தால் தானே வலிக்காதே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நானும் இருந்துட்டேன். ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் நான் போயிருந்தேன். வலிக்காதுன்னு சொன்னதுனால நான் அழகாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு போயிட்டேன். பட் அங்கே போய் உட்காந்துட்டு சரியால் ஒன்று பிடுங்குறப்போ செம்மையாக வலிச்சிடுச்சு. ஸ்டாப்லர் வந்து வலிக்காதுன்னு யாரெல்லாம் என்கிட்ட சொன்னாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு கொண்டாடணும் போல் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு செம்ம பெயின். செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா நான் ரொம்ப அழுததுனால என்ன சமாதானம் பண்ண வந்துட்டாங்க. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. 17 ஸ்டேப்லர் ஒன்று 17 வாட்டி எடுக்கிறப்போ உயிரே எனக்கு போயிடுச்சு. அவ்வளோ பெயினாக இருந்தது. ஸோ ஓகே, இதெல்லாமே கொஞ்சம் டைம் தான், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டா பெயின் இருக்காது அப்படின்னு நானே என் மனசை
தெம்பு பத்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஆனால் செம்ம அழுகுறதுலாம் நல்ல வேளை வீடியோ எடுக்கலை. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிடும்னு சொன்னாங்க. மூமெண்ட்ஸ் எதுவும் தர வேணான்னாங்க. இப்போதைக்கு என் கை இப்படி தான் இருக்குது. மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழித்து நார்மலாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஆல். பை.